இந்த மனசை பழக்கிறதுக்கு சேஃப் பிளேஸ் என்ன தெரியுங்களா? கோயிலும் சாமியும் தான். கோயிலுக்கு போங்க, அங்கே உங்களுடைய கம்பீரத்தை விட்டுடுங்க. பணத்திமிரு, அறிவுத்திமிரு, அழகு திமிரு, அதிகார திமிரெல்லாம் ஒழிச்சிடுவோம். பக்தர்களோடு பக்தரெல்லாம் போயிடுவோம். நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடுவே ஊடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். நான் சும்மா ஒரு பக்தன் மாதிரி நடித்தாவது உன்னுடைய பக்தர் கூட்டத்தில் நான் நுழைஞ்சிக்கிறேன் பகவானே. அப்போவாவது நீ என் ஊடகத்தே நின்று அருள் செய்வாயா? என்னால் மற்ற பக்தர்கள் மாதிரிலாம் அங்கே செய்ய முடியல சாமி. ஆனால் இப்போ பழகிறேன். பக்தர்கள் மாதிரி ஏதோ வேஷம் போட்டுக்கிறேன், சிவ வேஷம் போட்டுக்கிறேன். உருத்திராட்சமும் இந்த வெந்நீரும் எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு நான் வரேன். சட்டையெல்லாம் காட்டிட்டு ஒரு துண்டை மட்டும் போட்டுட்டு, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்தே வீடகத்தே புகுந்திடுவான். வீடுன்னா அவர் வீடு, ஆலயம். புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன் ஆடகச்சீர் குணக்குன்றே. ஆடகம்னா பொண்ணு. அந்த பொன்னார் மேனியனவர் சிவனுடைய மேனி அப்படியே தகதகதகன்னு பொன் நிறத்தில் இருக்குமா, செம்பொன் மேனியர். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையறா அன்பு. எனக்கு உன்மீது இடையறாத அன்பு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ தியாகம் பண்ணணும். இப்போ கோயிலில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சரீர தியாகம் பண்ணுங்கள். சரீரத்தால் என்ன பண்ண முடியும்? அந்த கோயிலுக்கு கண்ணாடியை தொடங்க, தூணில் அழுக்கு இருந்தால் எடுத்து விடுங்க. மக்கள் எல்லாம் உட்காரத்துக்கு ஏதாவது இடம் இருக்குதான்னு பாருங்கள். தண்ணீர் செஞ்சுருந்தால் தொடச்சி விடுங்க. குப்பை இருந்தால் பொறுக்கி வைங்க. யாராவது பிரசாதத்தை வாங்கி இந்த பூவெல்லாம் கீழே சிந்திருந்தால் அதை அள்ளிக்குங்க. ஏதாவது ஒன்று சரியை, இது பேர் சரியாயின்னு பேர்.